தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் நாளை மழை இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. 16ஆம் தேதி ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கூட்டணி கட்சி தலைவர் என்ற வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இப்போ விஜய் அதில் கவலைப்படுறான்னு தெரியல. இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக, அது இல்லைன்னு நிதியமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. கொடுக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற இதுல என்ன அவருக்கு என்ன கவலை இருக்குங்கிறது எங்களுக்கு புரியல. கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறதுல ஒன்றும் பெரிய மாறுபாடு ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கூட்டணி கட்சி தலைவர் தானே, எப்போனாலும் சந்திக்கலாம். விஜயின் அரசியல் பிரவேசம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் திமுக கூட்டணியை அணு அளவும் பாதிக்காது என திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அவரது பேட்டியை பார்க்கலாம். ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் மகத்தான வெற்றியை பெறும். அந்த வெற்றியை தடுக்கின்ற சக்தி இவர்களால் ஏற்படுத்த முடியாது. புகழ்பெற்ற டாவின்சி கோட் புத்தகத்தை எழுதிய டான் பிரவுன் த சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட்ஸ், அதாவது ரகசியங்களின் ரகசியம் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், ஆன்ம அறிவியல் போன்ற சிக்கலான ஒரு விஷயத்தை கூட மிக எளிதாக மாற்றிவிட்டதாக பிரபல எழுத்தாளர் டான் பிரவுன் தெரிவித்துள்ளார். மனம் என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்க கூட தெரியாதவருக்கு ஒரு சிக்கலான தலைப்பை எளிதாக புரியும்படி எழுதுவதுதான் சவாலான விஷயம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்காக ஏராளமான புத்தகங்களை படிக்க வேண்டியிருப்பதாகவும், ஏராளமான துறைசார் நிபுணர்களுடன் பேச வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். ஒரு சிறுவன் தலையில் பந்து பலமாக பட்டு எழுந்த பின் மாண்டரின் மொழியில் பேசுவது சாத்தியமற்றது என தோன்றும் என்றும், ஆனால் அது நடந்தது என்றும் டான் பிரவுன் கூறியுள்ளார். மனம் குறித்த நமது புரிதல் தவறானது என்பதை இது காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மனங்களில் புதைந்துள்ள பேரறிவை வெளிக்கொண்டு வருவதுதான் தனது அடுத்த இலக்கு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அஸ்ஸாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 18,530 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் தாராங் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் வேகமாக வளரும் மாநிலங்களில் அஸ்ஸாமும் ஒன்று எனவும், வளர்ச்சிக்காக ஒரு காலத்தில் போராடிய மாநிலம் தற்போது 13 விழுக்காடு வளர்ச்சியை கொண்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். 1962ஆம் ஆண்டு சீன ஆக்கிரமிப்பின் போது ஜவஹர்லால் நேரு அஸ்ஸாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என தெரிவித்த பிரதமர் மோடி, முந்தைய காங்கிரஸ் ஆட்சி சட்டவிரோத குடியேறிகளை அனுமதித்ததுடன் அஸ்ஸாமின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். அஸ்ஸாம் மாநிலத்தின் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் வளர்ச்சியை உறுதி செய்யவும் பாஜக அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனை தொடர்ந்து நாளை மறுநாள் அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி டெல்லி செல்கிறார். வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்தார். அந்த பயணத்தை வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மாற்றம் செய்துள்ளதாக அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைப்பது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என பழனிசாமிக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார். தொடர்ச்சியாக அவர் டெல்லி சென்ற நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவர் சந்தித்தார். இந்நிலையில் செங்கோட்டையன் விதித்த கெடு நாளையுடன் முடிவடையும் சூழலில் பழனிசாமி டெல்லி செல்வது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை 2006ஆம் ஆண்டு விஜய் சந்தித்த போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்ததாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். அவர் அளித்துள்ள பேட்டியை தற்போது பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்கள் கட்சியை துவங்கும் போது இதை விட பெரிய கூட்டங்கள் வந்தது. ஆனால் அது அந்த முதல் தடவை தான் அந்த ஒரு கொஞ்சம் வாக்கு வருந்தது. அதுக்கு பிறகு அந்த வாக்கு அப்படியே சரியக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது.
அதனால் இதை இப்போவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. போக போகத்தான் இதனுடைய சூழ்நிலையை முழுமையாக சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இப்போது தொடர்ந்து நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய அதிக தொகுதிகளை கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை வலியுறுத்தி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அதிக தொகுதிகள் நாங்கள் கேட்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இசைஞானி இளையராஜாவின் இசைத்துறை பொன்விழா ஆண்டை ஒட்டி அவருக்கு இசைப்புயல் AR ரஹ்மான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இமாலய சாதனையும் எளிமையும் ஒருங்கிணைந்த மாமனிதர் இளையராஜா என புகழாரம் சூட்டியுள்ளார். இசை உலகில் தமிழுக்கும் தமிழருக்கும் மட்டுமல்லாது தமிழ்நாட்டுக்கே தனி பெருமையை தேடி தந்தவர் இசைஞானி அவர்கள். இமாலய சாதனையும் எளிமையும் ஒருங்கமைந்த மாமனிதரும் ஆவார். சாஸ்திரிய சங்கீதம், மேற்கத்திய செவ்வியல் இசை, மக்கள் இசை இவற்றிற்கிடையே நிலவிய வேறுபாடுகளை தனது இசையின் வழியே ஒன்றாக்கிய இசை மேதை ஆவார். குறிப்பாக திரை இசையை கடந்து முழுமையான மேற்கத்திய செவ்வியல் இசையில் அவர் நிகழ்த்தியிருக்கும் சிம்பனி என்ற சாதனை ஒவ்வொரு இசை கலைஞருக்கும் இசைத்துறையில் புதுமை செய்ய ஊக்கமளிக்கக்கூடிய சாதனையாக இருக்கிறது. அவரை பார்த்து வளர்ந்த கலைஞன் என்பதில் எப்போதும் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டு. இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்வதில் உங்களைப் போலவே நானும் பெருவகை கொள்கிறேன். இசைஞானி இளையராஜா அவர்கள் பொன்விழா ஆண்டை தமிழ்நாட்டு அரசே ஒருங்கமைத்து கொண்டாடுவதை இளையராஜா அவர்களுக்கு மட்டுமான விழாவாக அல்லாமல் ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுக்கான அங்கீகாரமாக பார்க்கிறேன். அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காதல் திருமணம் குறித்து கலகலப்பாக பேசினார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடந்த விழாவில் சென்னை மாவட்ட திருக்கோயில்கள் சார்பில் 32 இணையர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் பேசிய அவர் மணமக்களை பார்த்து யாரெல்லாம் காதல் திருமணம் என்று கேட்க சிலர் கை தூக்கினர். இதையடுத்து தானும் காதல் திருமணம் தான் என்றும் அதில் இருக்கும் பிரச்சனைகள் பற்றி தெரியும் எனவும் குறிப்பிட்டார். இது அறநிலையத்துறையா அல்லது அன்பு நிலையத்துறையா என்றும் அவர் கலகலப்பாக பேசினார். ஏன்னா காதல் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். எனக்கும் காதல் திருமணம் தான். முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும், அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்கள சமாதானப்படுத்தணும். சரி, பொண்ணு ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியாரும் ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா புதுசா கிளம்பி வருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்து விடுவாங்க. கடைசியில் அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியில பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இனிமேலும் இந்த தம்பதியை போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம் நினைக்கிறேன். யார் யார் காதல் திருமணம் கை தூக்குங்க. இது அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல, அவ்வளவு காதல் திருமணங்களை அந்த செயற்பாடு நடத்திட்டு இருக்காங்க. ஒசூரை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாமக பொதுக்குழுவில் உரையாற்றிய அவர் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் ஒசூர் பெங்களூரு இடையே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். ஒசூருக்கு என்னென்ன தேவை என்பது தொடர்பாக மாவட்ட பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார். என்ன இங்க குறை, எதை செய்ய வேண்டும் அரசு, எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அரசு என்றெல்லாம் இந்த தீர்மானங்களை 12 தீர்மானங்கள் 12 தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றியிருக்கின்றார். இந்த 12 தீர்மானங்களையும் அரசு உடனடியாக தேர்தலுக்கு முன்னாலே இதை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். சென்னை ராயப்பேட்டையில் திருநாய் கடித்ததில் ரேபீஸால் பாதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். முகமது நசருதீன் என்பவரை திருநாய் கடித்ததை தொடர்ந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்நிலையில் முகமது நசருதீனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். முகமது நசருதீனுக்கு ரேபீஸ் தாக்கியது உறுதியானதை அடுத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். சென்னையில் ரேபீஸ் பாதிப்பால் உயிரிழந்திருப்பது அதிகரித்து வரும் நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. இயக்குனர் ப. ரஞ்சித் தயாரித்து நடிகர் அட்டகத்தி தினேஷ், கலையரசன் உள்ளிட்டோர் நடித்துள்ள தண்டகாரண்யம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் ப. ரஞ்சித்,
தாங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பி படம் எடுப்பதில்லை என்றும் மக்களை நம்பிதான் படம் எடுப்பதாகவும் தெரிவித்தார். நான் நினைச்சது குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா மக்கள் என்னை இயக்குனரா மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு நீலம் ப்ரொடக்ஷன் இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமா வளர்ந்திருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு இயக்குனரா மாறி இருக்காங்க. நிறைய பேர் இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கில் பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுடேலாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதில் செப்டம்பர் 16ஆம் தேதி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கூறப்பட்டுள்ளது. முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி நிமி சக்கரவர்த்தி செப்டம்பர் 15ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதே வழக்கில் கிரிக்கெட் வீரர்கள் ஷிகர் தவான், சுரேஷ் ரெய்னா உள்ளிட்ட பல முக்கிய நபர்கள் விசாரிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு பீகார் இடையே அம்ரித் பாரத் என்ற பெயரில் புதிய ரயில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஈரோடு பீகார் மாநிலம் ஜோக்பானி இடையே செல்லும் இந்த ரயில் 3129 கிலோமீட்டர் தொலைவை 63 மணி நேரம் 50 நிமிடங்களில் கடக்கும். கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் பகுதிகளிலிருந்து பீகாருக்கு செல்லும் ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழியும் நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் வழியாக பீகாரில் ஜோக்பானி செல்லும். அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு செய்யப்படாத குளிர்சாதன வசதியற்ற சாதாரண படுக்கை வசதி உள்ள பெட்டிகள் மட்டுமே இருக்கும். நீண்ட தொலைவுக்கு செல்ல வேண்டிய ஏழை நடுத்தர மக்கள் நலன் கருதி இவ்வகை ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் மோடி இந்த ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சுற்றுலா வேன் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 12க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மலேசியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலை சுற்றி பார்க்க விட்டு வேனில் திரும்பிச் சென்றனர். அப்போது வெள்ளப்பாறை அருகே வேன் நிலைதடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையோர பள்ளத்தில் இருந்த வீட்டின் மீது கார் விழுந்ததில் 5 இளைஞர்கள் காயமடைந்தனர். கேரளாவிலிருந்து 5 இளைஞர்கள் உதகைக்கு வந்துவிட்டு காரில் திரும்பிச் சென்றனர். சாலை வளைவில் மற்றொரு வாகனத்தை முந்த முயன்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. புதிய எதிரிகள் கொள்கையற்ற கூட்டம் என தவேகாவை முதல்வர் ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்திருந்த நிலையில் ஊறுகள் செய்வதையே கொள்கையாக கொண்டது இதயமற்ற திமுக என விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். கரூரில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழா தொடர்பாக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிய மு.க. ஸ்டாலின், பழைய எதிரிகள், புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுக எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று கூறியிருந்தார். மேலும் கொள்கை இல்லாத கூட்டத்தை சேர்த்து கூக்குரல், கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக என்று கூறியும் தமிழக வெற்றிக் கழகத்தை மறைமுகமாக தாக்கியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டுள்ள தவேக தலைவர் விஜய், முப்பெரும் விழா கடிதம் மூலம் கதறலை வெளிப்படுத்தியுள்ளதாகவும், புதிய எதிரிகள் என குறிப்பிட்டு விரக்தியையும் வெறுப்பையையும் கக்கியுள்ளார்கள் எனவும் முதல்வர் மு.க. ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். மேலும் வெளியே கொள்கை என்று பேசி உள்ளுக்குள் பாஜகவுடன் உறவாடுவதும் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பதும் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என்ன என்றும் விஜய் எதிர்கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் மக்களின் வளர்ச்சி குறித்து பிரதமர் மோடி எதையும் பேசப்போவதில்லை என ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி நாளை பீகார் செல்லும் நிலையில் பல்வேறு நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் பிரதமரின் வருகை குறித்து பேசியுள்ள ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ், உண்மையான பிரச்சனைகள் குறித்து பிரதமர் எதையும் பேசப்போவதில்லை என்றும், பீகாருக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியர்கள் குறித்து மட்டுமே அவர் பேசுவார் என்றும் விமர்சித்தார். புரூனியா மருத்துவக் கல்லூரிக்கு சென்று பார்வையிட்டால் பிரதமருக்கு உண்மை நிலை புரியும் எனவும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். கச்சா எண்ணெய் எரிவாயு இறக்குமதியை குறைக்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் நுமாலிகரில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பயோ எத்தனால் சுத்திகரிப்பாலை உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் பேசினார். இப்போது எண்ணெய் எரிவாயு தேவைக்கு நாம் பெரிதும் சார்ந்திருப்பதாகவும் இந்நிலை மாற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
உள்நாட்டிலேயே எண்ணெய், எரிவாயு வளங்களை கண்டறிந்து அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அசாமில் செயல்படுத்தப்படும் திட்டங்களால் பழங்குடிகள், விவசாயிகள் பலன் பெறுவார்கள் என்றும் பிரதமர் பேசினார். நரேந்திர மோடி பிரதமரானதற்கு பின் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்பதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி சீர்திருத்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், பிற நாடுகள் நம்மை பொறாமையோடு பார்த்தாலும் நமக்காக போராடக்கூடியவர் பிரதமர் மோடி என தெரிவித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலை நிச்சயமாக குறையும் எனவும் விக்ரமராஜா உறுதியளித்தார். சாத்தனூர் அணைப்பகுதியில் முதலை தாக்கியதில் முனி சென்ற 18 வயது கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். முகம் கழுவ ஆற்றில் இறங்கிய போது முதலை கடித்ததில் இத்துயரம் நிகழ்ந்துள்ளது. சாத்தூர் அணையை ஒட்டிய பகுதிகளில் முதலைகள் நடமாட்டம் உள்ள இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேபாளத்தில் போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டு அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய பிரதமர் சுஷீலா கார்கி தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் போது கொல்லப்பட்டவர்கள் தியாகிகளாக அறிவிக்கப்பட்டு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். செப்டம்பர் 9ஆம் தேதி போராட்டம் நடத்திய மாணவர் இயக்கத்தினருக்கு வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் விளக்கினார். இப்போராட்டத்தில் பிரதமர் அலுவலகமே எரிக்கப்பட்ட நிலையில் புதிதாக அலுவலகம் அமைக்கப்பட்டு அதில் சுஷீலா கார்கி பொறுப்பேற்றார். போப் 14ஆம் லியோ தனது 70வது பிறந்த நாளை வாட்டிகனில் கொண்டாடினார். சிறப்பு பிரார்த்தனையின் போது கடவுளுக்கும் பெற்றோருக்கும் தனக்காக பிரார்த்திப்பவர்களுக்கும் போப் நன்றி தெரிவித்துக் கொண்டார். செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் போப்பிற்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. போப் பிறந்தநாளை முன்னிட்டு ஊர்வலங்கள், நடனங்கள் நடைபெற்றன. தேவாலயம் முன் திரண்டிருந்தவர்களுக்கு அவர் ஆசையும் வழங்கினார். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பிலிருந்து இந்திய வீரர் அமன் ஷெராவத் அதிக எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 57 கிலோ பிரிவில் களமிறங்கும் அவர் போட்டியன்று 1 கிலோ 700 கிராம் கூடுதல் எடையுடன் இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரிடமும் பயிற்சியாளரிடமும் இந்திய மல்யுத்த சம்மேளனம் விளக்கம் கேட்டுள்ளது. அமன் ஷெராவத் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. அமன் ஷெராவத் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் லக்ஷயா சென் வெள்ளிப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென்னும் சீனாவின் லீ ஜிங்கும் மோதினர். இதில் லீ ஜிங்வெங் 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். லக்ஷயா சென் வெள்ளி வென்றார். அசாமில் 5.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் அதிர்வுகள் வட வங்காளம் மற்றும் பூட்டான் போன்ற அண்டை பகுதிகளிலும் உணரப்பட்டன. தேசிய நில அதிர்வு ஆய்வு மையத்தின் தகவல்படி இந்த நிலநடுக்கத்தின் மையம் அசாமின் தலைநகர் திஸ்பூரிலிருந்து வடகிழக்கே சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இருப்பினும் மக்கள் அச்சத்தில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைந்தனர். இலங்கை மட்டக்களப்பு பகுதியில் உள்ள புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் காட்டு யானைகள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழர் பகுதியான புதுக்குடியிருப்பு அமலபுரத்தில் இரவு நேரத்தில் காட்டு யானைகள் நுழைந்தன. அங்கிருந்த வேலிகள், மரங்களை சேதப்படுத்தியதுடன் விவசாய நிலங்களையும் பாழ்படுத்தின. இதனால் அச்சத்தில் இருக்கும் அப்பகுதி மக்கள் காட்டு யானைகளை அப்புறப்படுத்த உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் எதிர்பார்த்த அளவு நிர்வாகிகள் வராததால் மீதமான பிரியாணியை அருகாமையில் இருந்த பொதுமக்கள் வீட்டுக்கு எடுத்துச் சென்றனர். ஒசூரில் பாமக சார்பில் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்காக 1 டன் ஆட்டிறைச்சி, 500 கிலோ கோழி இறைச்சியை கொண்டு சுட சுட பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகள் சமைக்கப்பட்டிருந்தன. எதிர்பார்த்த அளவுக்கு நிர்வாகிகள் பங்கேற்காததால் அசைவ உணவுகள் மிச்சமாயின. இதனால் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அசைவ உணவுகளை வீட்டுக்கு எடுத்துச் சென்றனர். Vamos,
ஈரோடு மாவட்ட ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் உரிமை மீட்பு குழு ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் சிறுவள்ளூர் மாரப்பன், கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிதம்பரம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சேலம் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மேடை பக்கமும் விட மாட்டாங்க. அவர் இல்லாத நேரத்தில் போனால் நாங்களும் மேடை பக்கம் போகலாம்ங்கிற எண்ணத்தில் இன்னைக்கு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையேற்று எங்களுடைய அணியெல்லாம் வந்து இணைந்திருக்கிறோம். மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நீட் விலக்கு அளிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். நீட் விலக்கு பெற சட்ட போராட்டம் நடத்தினோம் என்றும் அதிமுகவை போல் தாங்கள் மறைத்து வைத்து நாடகம் ஆடவில்லை எனவும் அவர் கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கு அளிக்கப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர், நாம் நினைக்கும் ஆட்சி மத்தியில் நிச்சயம் அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விலக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமேற்றி அனுப்பினோம். அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க, இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும். அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடகம் ஆடலையே. எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களுக்கு ஆம்புலன்ஸை வைத்து திமுக அரசு அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உயிர் காக்கும் வாகனமான ஆம்புலன்ஸில் உண்மையிலேயே நோயாளிகள் அழைத்துச் செல்லும் போதும் நோயாளி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீன்களுடன் ஸ்டாலின் என தண்ணீரில் மிதப்பதாக குறிப்பிட்டார். மணிப்பூருக்கு போலியான்னு சொல்லிட்டு இங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா, 67 பேர் இறந்தாங்க. கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா? அங்க வந்து இங்க வந்து ஆணவ படுகொலைகள் அதிகமா நடந்து கொண்டு இருக்கிறது. பட்டியலின மக்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்ன சமூக நீதி இங்கே பாதுகாக்கப்படுகிறது? கேரள மாநிலம் இடுக்கியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. 3 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் தேவாலயத்திற்கு சென்றபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. நல்வாய்ப்பாக சரியான நேரத்தில் அனைவரும் காரிலிருந்து வெளியேறியதால் உயிர் தப்பினர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தும் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவே இந்த தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறைந்த செலவில் ஆரோக்கியமான 6 புரோட்டீன் உணவுப் பொருட்களை ஊட்டச்சத்து நிபுணர்கள் பட்டியலிட்டுள்ளனர். புரோட்டீன்கள் நிறைந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சி போன்றவற்றால் இதய நோய், புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் அதற்கு மாற்றான உணவுப் பொருட்களை பரிந்துரைக்கின்றனர். குறிப்பாக கடலை வகைகள், முட்டை, மீன், பால் பொருட்கள், விதைகள் மற்றும் முழு தானிய உணவுகள் ஆரோக்கியமான புரதத்தை கொடுக்கும் என தெரிவிக்கின்றனர். உலகின் முன்னணி 20 வங்கிகளில் இந்தியாவைச் சேர்ந்த 2 வங்கிகளை இடம்பெறச் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. வளர்ந்த பாரதம் 2047 இலக்கில் ஒன்றாக இந்த முயற்சியில் மத்திய அரசு களமிறங்கியுள்ளது. வங்கிகளின் ஊழியர்களுக்கு திறன் வளர்ப்பு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் குறித்து நிதி சேவைகள் துறையில் நடந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் சொத்து மதிப்பு பட்டியலில் SBI 43வது இடத்திலும் HDFC வங்கி 73வது இடத்திலும் உள்ளன. அந்நிய முதலீடுகள் வெளியேறினாலும் அந்நிய முதலீட்டாளர்களாக பதிவு செய்யும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு மாதமும் 100 அந்நிய முதலீட்டாளர்கள் பதிவு செய்து வருவதாக செபியின் முழுநேர உறுப்பினரான ஆனந்த் நாராயணன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் அந்நிய முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை 12,000க்கும் மேல் அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர், கடந்த ஆண்டில் இது 10,500ஆக இருந்ததாக கூறியுள்ளார். வாட்ஸ்அப் குழுக்களில் நடக்கும் குழப்பமான உரையாடல்களை சீர் செய்ய த்ரெட் ரிப்ளைஸ் என்ற புதிய அம்சத்தை வாட்ஸ்அப் சோதனை செய்து வருகிறது.
ஒரு குறிப்பிட்ட மெசேஜுக்கு வரும் பதில்களை தனித்திரையில் ஒழுங்கமைத்து காட்டும் வகையில் இந்த அம்சம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குழுவில் பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் நாம் விரும்பும் உரையாடலை எளிதாக பின்தொடர முடியும். தற்போது வாட்ஸ்அப் பீட்டா பயனாளர்களுக்கு மட்டும் இந்த அம்சம் வெளியிடப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கும் இந்த அம்சம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். அசாம் மாநிலத்தில் 18,530 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். பின்னர் தாராங் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் வேகமாக வளரும் மாநிலங்களில் அசாமும் ஒன்று எனவும், வளர்ச்சிக்காக ஒரு காலத்தில் போராடிய மாநிலம் தற்போது 13 விழுக்காடு வளர்ச்சியை கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். 1962ஆம் ஆண்டு சீன ஆக்கிரமிப்பின் போது ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்று தெரிவித்த பிரதமர் மோடி, முந்தைய காங்கிரஸ் ஆட்சி சட்டவிரோத குடியேறிகளை அனுமதித்ததுடன் அஸ்ஸாமின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்ததாகவும் குற்றஞ்சாட்டினார். அஸ்ஸாம் மாநிலத்தின் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் வளர்ச்சியை உறுதி செய்யவும் பாஜக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்.